நாம் ஒரு நற்செய்தியின் மாதத்திற்குள்ளே, ஒரு சந்தோஷத்தின் மாதத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபையாய் இந்த மாதத்தை காண செய்திருக்கிறார். இது கொண்டாட்டத்துக்கான மாதம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாம் அதிகமாய் கொண்டாட வேண்டிய நாட்கள் இவைகளாகவே அதை நாம் மனதிலே கொண்டு இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, இனி வருகிற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கர்த்தர் நம்முடைய ஊழியத்தின் எல்லையை பெரிதாக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். ஊழியங்களிலே கலந்து கொள்வோம். கர்த்தரை அதிகமாய் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்மோடு கூட நிச்சயமாக தங்கியிருந்து பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளின் செய்திக்காக நான் ஆண்டுடைய சமூகத்திலே சற்று மணி நேரங்கள் காத்திருந்த போது ஆண்டவர் பரிசுத்தவானாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து என்னை யோசிக்க செய்தார். இந்த ஆபிரகாமை ஆண்டவர் ஊழியத்திற்கென்று அழைத்த போது அவரை பார்த்து என்ன சொன்னார்? நீ உன்னுடைய வீட்டாரையும் உன்னுடைய இனத்தாரையும் எல்லாவற்றையும் நீ விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ என்று சொல்லி அவருக்கு இருந்த எல்லாவற்றையும் விட்டு அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போக சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் அப்படியே கட்டுப்பட்டார், கீழ்ப்படிந்தார். கர்த்தர் காண்பிக்கிற தேசத்திற்கு நேராக நடையை கட்டினார். அப்படியாக இவர்கள் நடந்து போகிறார்கள். இவரோடு கூட இருந்த இவருடைய தம்பியும் இவருடைய சகோதரனும் எல்லாருமாக ஒரு பெரிய கூட்டத்தாராய் மாறி போனார்கள். இவர்கள் தங்கி இருந்த அந்த இடத்திலே இவர்களுடைய பாரத்தை அந்த நிலம் தாங்கக்கூடாதபடி இவர்களுக்கு பெருக்கம் உண்டாயிற்றாம். இவர் கிளம்பும் போது இவருக்கு எந்த சொத்தும் சம்பாத்தியமும் இல்லை. ஆனால் கர்த்தர் போதித்ததை அவர் காப்பாற்றி சென்றார். ஆண்டவர் சொன்னபடி அவர் செய்தபோது அவ்வளவு அதிகமான பெருக்கம் ஒரு சில நாட்களுக்குள்ளேயே உண்டானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து சென்றபோது ஆடு மாடுகளும் இவருக்கு இருந்த சம்பாத்தியமும் அதிகமாய் பெருகினதினாலே அவர்கள் தங்கியிருந்த அந்த பூமி தாங்கக்கூடாது இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதாகவே இவர் தன்னுடைய சகோதரனை பார்த்து சொல்லுகிறார், நமக்குள்ளே எந்த விதமான வாக்குவாதங்களோ பிரச்சனைகளோ வேண்டாம். ஆகவே நீ பிரிந்து சென்று விடு. உனக்கு நீ பார்க்கிற இடத்திற்கு உனக்கு எந்த இடம் வேண்டுமோ நீ அதை தெரிந்து கொள். நீ போகிற இடத்தை விட்டுவிட்டு நான் மறுபகுதியை நான் தெரிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த ஆபிரகாம் சொன்னபோது லோத்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். பார்த்தபோது யோர்தான் நதிக்கு அப்புறத்திலே இருக்கக்கூடிய அந்த சமபூமி மிகுந்த செழிப்புடையதாக இருக்கிறதை காண்கிறார். ஹல்லேலூயா. வழக்கமாக நாம் நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது எதை தெரிந்து கொள்ளுவோமோ அது போலவே தான் இந்த லோத்தும் தன்னுடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக தோன்றினதை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. சந்தோஷமாக விடை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். லோத்து அந்த சமபூமியை நோக்கி அவர் போகிறார். ஆனால் ஆபிரகாமோ கர்த்தர் காண்பித்தபடி அங்கே குடியிருக்கிறார். அந்த இடத்திலேயே ஆண்டவர், நீ வலதுபுறம் இடதுபுறம் எங்கு வேணுமானாலும் நடந்து திரி, நீ நடந்து போகிற எல்லா இடங்களையும் உனக்கு சொந்தமாய் தருவேன் என்று வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்படி பெரிய ஆசீர்வாதத்தை இந்த மனுஷன் அடைகிறதற்கான முக்கியமான காரணம் என்ன? ஆண்டவர் போதித்த வழியிலே அவர் தன்னை காப்பாற்றி நடந்து வந்தார். ஹல்லேலூயா. ஆனால் சோதோம் கொமோராவுக்கு நேராக சென்ற லோத்துவினாலே தன்னுடைய ஆவியிலே உற்சாகமுடையதாகவோ ஆவியிலே பரிசுத்தத்தையோ காத்து கொள்ளுகிறதற்கு முடியவில்லை. தன்னுடைய ஜனத்தை ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிறுத்துகிறதற்கு அவர் தவறி போனார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இரு பாதைகள் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் போது நீங்கள் தெரிந்து கொள்ளுகிற பாதை அது எந்த பாதையாக இருக்கும்? ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிற அந்த பாதையை நான் தெரிந்து கொண்டு ஆண்டவர் எனக்கு போதிக்கிற வழியிலே நான் என்னை நடத்துவேன் என்று ஆண்டுடைய சமூகத்தில் இன்றைக்கு நாம் வாக்குரைக்க முடியுமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் நமக்கு எதிர்பார்க்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று தன்னை குறித்த ஒரு அறிமுகத்தை அவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவன் நானே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டுடைய கரத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் பிரயோஜனமானதை நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை எந்த பாதையை தெரிந்து கொள்வது என்கிற குழப்பம் ஏற்படும் போது, எப்படி நடப்பது எனக்கு வழி தெரியவில்லையே என்கிற ஒரு குழப்பத்திற்குள்ளே நாம் செல்லும் போது இந்த வார்த்தையை நீங்கள் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவரே, பிரயோஜனமாக இருக்கிறதே நீங்கள் எனக்கு போதீங்கப்பா, நான் நடக்க வேண்டிய வழியை நீங்கள் எனக்கு காண்பீங்க. சங்கீதம் 32 அதிகாரம் 8 இப்படியாக சொல்லுகிறது. வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உன்மேல் கண்ணை வைத்திருக்கிறேன், ஆகவே உனக்கு ஆலோசனை செய்து உன்னை நான் நடத்த போதுமானவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு வழிகாட்டுகிற என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே நாம் நினைக்கிறபடி நமக்கு எதுவுமே நடக்கிறதில்லை. வேதத்திலே நாம் வாசித்தோமே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு ஒரு முறை சுவிசேஷம் செய்து கொண்டிருந்த போது திரளான கூட்டத்தார் அங்கே கூடிவிட்டார்கள். அநேக மணி நேரங்கள் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவர்களும் நேரத்தை மறந்து அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதிகமான நேரம் ஆகிவிட்டது. சீஷர்கள் ஓடி வந்த இயேசுவிடத்திலே சொல்லுகிறார்கள், ஐயா, நீர் இவர்களை சீக்கிரமாய் அனுப்பிவிடும், அவர்களுக்கு உணவளிக்கிறதற்கு நம்மிடத்திலே ஒன்றுமில்லை என்று. இயேசு உடனே சொன்னார், நீங்களே அவர்களுக்கு போஷிக்கலாமே, நீங்களே உணவளிக்கலாமே என்று சொல்லுகிறார். அப்பொழுது எங்களிடத்திலே ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, 200 பணத்தை கொண்டு நாங்கள் அருகாமையிலே போய் வாங்கினால் கூட அது போதாதே ஆண்டவரே என்று சொன்னபோது ஆண்டவர் கேட்டார், உங்களிடத்துல என்ன இருக்கிறது? உடனே 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரமே உண்டு என்று சொன்ன உடனேயே எல்லாரையும் நீங்கள் வரிசையாய் உட்கார வைங்கள். எத்தனை பேர்? 5 லட்சம் பேர். 5 லட்சம் பேரையும் 5000 பேரையும் நீங்கள் வரிசையாய் உட்கார வையுங்கள் என்று சொல்லி அவர்களை வரிசையாய் 100 50 உட்கார வைக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து விட்டார்கள். இந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து இவர்களுக்கு வழங்கின போது இவர்கள் சாப்பிட்டு மீதி துணிக்கைகளாக 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கும்போது அது என்றைக்குமே குறையாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் திட்டம் பண்ணுகிற வழி நமக்கு குறைவான வழியாக இருக்கும், அது நமக்கு சரியான பாதையாக இருக்காது. ஆனால் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற பாதையை நாம் தெரிந்து கொள்ளும் போது அது பிரயோஜனமானதை நமக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 6 அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று தம்மை குறித்து சொன்னார். இஸ்ரவேலை அவர் தாம் காட்டின பாதையிலே நடத்தி வந்தார். இந்த இஸ்ரவேலர் எத்தனையோ இடங்களிலே தவறு செய்த போதெல்லாம் அவர்களை மன்னித்து அவர்களை ஆண்டவர் கிருபையாய் நடத்தி வந்தார். நாமும் கூட இவ்வுலக வாழ்க்கை வாழும் போது இந்த இஸ்ரவேலர் கடந்து போன பாதையை போல பல பாதையை கடக்க நேரிடும். நாம் வேதத்திலே வாசித்தோமே, ஆனால் ஏசாயா 52 அதிகாரம் 4 இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கூட்டத்தாரை கடந்து போனார்களாம். யாரை கடந்து போனார்கள்? வாசிப்போம். பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள், அசிரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பூர்வ காலத்திலே அசீரியனை இவர்கள் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அசீரியனை கடந்து சென்ற போது ஆண்டவர் இவர்களை ஒடுக்கத்திற்கு நேராக, சிறுமைக்கு நேராக, நிந்தனைக்கு நேராக ஒப்பு கொடுத்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டு கிடந்தார்கள். நிந்தனையான பேச்சை கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. போராட்டத்திற்கு நேராக
நேராக செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. நாம் வேதத்திலே வாசித்தோமே, ஆனால் எசேக்கியா என்று சொல்லுகிற ஒரு மகா பெரிய ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். இந்த ராஜா அவர் நம்பிக்கை, ஆண்டவர் பேரிலே அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தவர். ஹல்லேலூயா. அவரை போல ஆண்டவரை நம்பினதிலே ஒரு ராஜாவை நாம் அதற்கு முன்னும் பின்னும் பார்க்க முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு அதிகமாய் நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைத்திருந்தார். இந்த எசேக்கியா ராஜாவை என் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கொண்டு சென்றார். என்ன நடந்தது? ஒரு நாள் இவர்களுக்கு விரோதமாக ஒரு அசீரியன் எழும்புகிறான். இந்த அசீரியன் ராஜாவாகிய சனகரிப் சொல்லி அனுப்புகிறான் ஜனங்களிடத்துல, நீங்கள் இந்த ராஜாவை நம்பாதிருங்கள், அவன் தேவனை நம்ப பண்ணுவான், அவனை நீங்கள் நம்பாதிருங்கள் என்று சொல்லி நிந்தனையான பேச்சுக்கு நேராக இந்த எசேக்கியா ராஜாவுக்கு முன்பாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது இந்த எசேக்கியா என்ன செய்தார் தெரியுமா? 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, நீர் கண்ணோக்கி பாரும் அப்பா. ஹல்லேலூயா. இந்த நிலை எங்களுக்கு மிக கொடிய நிலையாக இருக்கிறது. நெருக்கமான சூழ்நிலையிலே நாங்கள் நிற்கிறோம், நிந்தனையான பேச்சை நாங்கள் கேட்டுக்கொண்டு நிற்கிறோம் என்று சொல்லி கர்த்தருக்கு நேராக தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறார். வாசிப்போமா 2 ராஜாக்கள் 19:16. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கடந்து போகிற பாதை ஒருவேளை அசீரியனுடைய பாதையாக இருக்கலாம், நிந்தை நிறைந்த பாதையாக இருக்கலாம். இந்த நிலையிலே இந்த எசேக்கியா ராஜா செய்தது போல ஆண்டவரை நோக்கி உங்களுடைய கண்களை நீங்கள் ஏறெடுப்பீர்களா? ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் இந்த நிந்தனையான பேச்சை கேளும் ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பத்தை கேளும் ஆண்டவரே என்று கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கிறதற்கு ஆயத்தம் தானா? அவர் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படியாக ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபத்தை ஏறெடுத்த போது என்ன நடந்தது? அன்று ராத்திரியிலே ஆண்டவர் ஒரு தேவதூதனை அந்த அசீரியனுடைய பாளையத்திலே கட்டளையிட்டார். அங்கே ஒரே ராத்திரியிலே 1,85,000 பேரை அந்த தேவதூதன் சங்கரித்து போட்டார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இந்த எசேக்கியா ராஜாவுக்காக யுத்தம் பண்ணினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கடந்து போகிற பாதை ஒருவேளை அசீரியனுடைய பாதையாக இருக்கிறதா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று தவித்து கொண்டு நிற்கிறீர்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய கரங்களிலே ஜெபம் என்கிற ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கும் போது நீங்கள் ஏன் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள்? ஆண்டவரே, நான் முழங்காலிலே நிற்பேன். ஆண்டவரே, இந்த அசீரியனை நான் கடக்கிறதற்கு நீங்க எனக்கு கிருபை செய்யுங்கப்பா என்று நீங்க சொல்லுவீங்கன்னா என் ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மேலான கிருபையை செய்தருளுவார். ஏசாயா 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எசேக்கியா ராஜா ஜெபிக்கிறார் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த இடத்திலே நீர் என்னை காப்பாற்றும் அப்பா. இந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் கடந்து போகிற அந்த நிந்தனையான பேச்சு, அந்த பேச்சு கேட்கவே முடியலையே, நான் எந்த பாவமும் செய்யவில்லை, என்னை நோக்கி இந்த பேச்சு வருகிறது என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரை நோக்கி உங்களுடைய விண்ணப்பத்தை ஏறிடுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அசீரியனை கடக்க நேரிடும் போது ஜெபத்தை நீங்கள் பற்றி கொண்டு நில்லுங்கள். அடுத்ததாக நாம் கடக்க வேண்டிய பாதை என்ன? உபாகம் 25ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்கள்ல ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க முடிகிறது. அங்கே ஒரு விதமான ஒரு கூட்டத்தார் இந்த ஜனங்களை அவர்கள் சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் யார்? அமலேக்கியர். இந்த அமலேக்கியர் எப்படிப்பட்டவர்கள்? தேவனுக்கு பயப்படாதவர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட, நம்முடைய குடும்பத்தில் கூட தேவனுக்கு பயப்படாத ஒரு சிலர் நம்மை ஸ்பாயில் பண்ணுகிறதற்காக ஆலோசனை கொடுத்து நம்மை திசை திருப்ப விரும்புவார்கள். அவர்களுடைய ஆலோசனைக்கு நாம் இடம் கொடாதபடிக்கு கர்த்தரே சார்ந்து கொண்டு நிற்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அமலேக்கு யார்? தேவனுக்கு பயப்படாதவன். வாசிப்போமா உபாகம் 25:17. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. ஹல்லேலூயா. அவன் என்ன செய்தான்? பலவீனமானவர்களை வெட்டினான். ஹல்லேலூயா. அவன் பலசாலிகளிடத்துல போய் அவன் சண்டை செய்யல, பலவீனமானவர்களை அவன் வெட்ட தொடங்கினான். அந்த சூழ்நிலையிலே இந்த மோசே என்ன செய்கிறார்?
தன்னுடைய ஊழியக்காரனாகிய யோசுவாவை அழைத்து சொல்லுகிறார், நீ உனக்கு வேண்டிய மனுஷரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண செல். நான் இங்கே கர்த்தருடைய சமூகத்திலே கரங்களை உயர்த்தி கொண்டு நிற்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக மோசே தன்னுடைய இரு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி நிற்கிறார். அவரால் கரங்களை உயர்த்தி கொண்டு அவ்வளோ நேரம் நிற்க முடியவில்லை. ஆகவே அவருக்கு ஒத்தாசை பண்ணும்படியாக இரு பக்கத்திலும், ஒரு பக்கம் ஆரோனும் இன்னொரு பக்கத்திலும் ஊரையும் நிறுத்தி கொண்டு இவருடைய கரங்களை பிடித்து கொண்டு நிற்கும்படியாக வைத்தார். அப்படி இவருடைய கரங்கள் உயர்த்தப்பட்டு நிற்கும் போது இங்கே இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். கரம் தாழப்படும் போது அங்கே அமலேக்கு மேற்கொண்டார்கள். ஆனால் அந்த இஸ்ரவேலர் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இரு கரங்களையும் தாங்கி பிடிக்க இருவரை பக்கத்திலே நிறுத்தி கொண்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சூழ்நிலை அமலேக்குவாக உங்களுக்கு தென்படும் போது, உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளை யாரோ துர் ஆலோசனை சொல்லி திருப்ப முயற்சி எடுக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்களோடு கூட இசைந்த மனம் படைத்த ஒரு 2 பேரையோ 3 பேரையோ நீங்கள் ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு குழுவை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆண்டுடைய சமூகத்திலே கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இசைந்த மனம் படைத்து ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அது ஒருவேளை உங்களுக்கு குடும்பத்தின் நபர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், அல்லது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் சேர்த்து கொண்டு ஆண்டவரை நோக்கி நீங்கள் கதறுகிறதற்கு ஆயத்தம் தானா? இந்த அமலேக்கு உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா, சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யாத்ரா 17ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நாம் விவரித்து வாசிக்க முடியும். 8, 9 ஆகிய வசனங்கள்ல மோசே சொன்னதை குறித்து நாம் வாசிக்க முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் மாத்திரம் போதாது, ஜெபத்தோடு கூட ஒரு ஐக்கியமான ஜெபம், உங்களோடு கூட இசைந்த மனம் படைத்த ஒரு கூட்டத்தோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நீங்கள் கர்த்தரிடத்திலே நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? வாசிப்போம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். விலகி ஓட வேண்டிய ஒரு கூட்டத்தார் நமக்கு நம்முடைய பாதையிலே வருவார்கள். அந்த விலகி ஓட வேண்டிய கூட்டத்தார் யார்? மோவாப் என்று சொல்லுகிற கூட்டத்தார். இவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். இந்த மோவாப் தேசத்திலிருந்து வந்தவள் தான் ரூத். இந்த ரூத் மோவாப் தேசத்தை சேர்ந்தவளா இருந்தாலும் ஆண்டோடைய அன்புக்குள்ளே, நகோமியுடைய குடும்பத்திற்குள்ளே வந்த பிறகு தன்னுடைய தேவன் ஆண்டவர் என்று முடிவு செய்தாள். ஹல்லேலூயா. இனி அந்த விக்கிரக ஆராதனை ஸ்தலத்திற்கு நேராக நான் செல்ல மாட்டேன் என்று தீர்மானம் செய்தாள். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று தன்னுடைய மாமியாரை பார்த்து சொல்லது மாத்திரமல்ல, அவர்களையே பற்றி கொண்டு நின்றாள். ஆகவே அவள் மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். அவளுக்கு பின் அமைந்த வாழ்க்கையை நாம் குறித்து வாசித்தோம். ஆனால் அவளுடைய கணவனாகிய போவாஸ் எப்ராத்தாவிலே அவன் மேன்மை உடையவனாக காணப்பட்டானாம். அது மாத்திரமல்ல, பெத்லெஹேமிலே அவன் புகழத்தக்கவனாக காணப்பட்டான் என்று வாசிக்கிறோம். ஒன்றுமே இல்லாம வந்தாங்க, ஆனா நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. எதனால? விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடினதுனால. ஹல்லேலூயா. மோவாப் என்று சொல்லுகிற விக்கிரக ஆராதனை நம்மிடத்துல இருக்கிறதா என்பதை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நம்ம சொல்லுவோம், என்னிடத்துல விக்கிரக ஆராதனை இல்லை, நான் ஐடல் வர்ஷிப்லாம் பண்றதில்லை என்று நம்ம சொல்லுவோம். ஆனா இதை காட்டிலும் கொடிய சில காரியங்கள் ஒருவேளை நம்மிடத்துல இருக்கா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களானவர்கள். 22ஆம் வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நீ நாடு. ஹல்லேலூயா. நாம கெட்ட வார்த்தைகள் அல்லது சீர்கேடான பேச்சுகளுக்கு விலகி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். தேவையற்ற வார்த்தைகள் நம்முடைய வாயிலே இருக்கிறதா?
தேவையற்ற உறவுகளிலே நாம் இருக்கிறோமா? என்னை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, இவைகள் எனக்கு தேவையில்லையப்பா. இது மோவாபிய வாழ்க்கை. இந்த மோவாபிய பாதையை நான் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. ஆண்டவர் காட்டுகிற பாதைக்கு நேராக நான் திருப்புகிறேன் என்று சொல்லுகிறதற்கு நீங்கள் ஆயத்தம் தானா? இந்த ரூத் தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே மேலான நன்மை உடையவளாக அவள் மாறினாள். ஏசாயா 48 அதிகாரம் 20 நாம் வாசிக்கிறோம், பாபிலோனிலிருந்து உடனே புறப்படுங்கள். இந்த பாபிலோனும் விக்கிரக ஆராதனை ஸ்தலம். இந்த பாபிலோனை விட்டு உடனே புறப்படுங்கள். அங்கே உனக்கு என்ன வேண்டும்? அங்கே உனக்கு என்ன இருக்கிறது? உடனே புறப்படுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறதற்கு நீங்க ஆயத்தம் தான். ஆண்டவரே, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஒரு கூட்டத்தாரை நான் தெரிந்து கொண்டு அவர்களோடு கூட நான் ஆவியிலே பலப்படுகிறதற்கு எனக்கு நான் தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுங்க. இந்த மோவாபியரை கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வார். அடுத்ததாக மற்றொரு கூட்டத்தாரையும் நாம் கடந்து செல்ல வேண்டும். நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 3 வாசிப்போம். இஸ்ரவேலர் விதை விதித்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து, இங்கே ஒரு கூட்டம் ஜனங்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் வருகிறதை நாம் வாசிக்கிறோம். அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர், மீதியானியர். இந்த மீதியானியரை நான் இந்த இடத்துல சற்று ஆழமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் இந்த மீதியானியர் என்ன செய்வாங்களாம்? இவர்கள் கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் ஒரே நாளிலே வந்து கெடுத்து போட்டு விடுவார்கள். சூறையாடி கொண்டு போய் விடுவார்கள். கொள்ளையடிக்கிற கூட்டத்தார் இவர்கள். இந்த மீதியானியர் நிமித்தமாய் இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் என்று அதே அதிகாரம் 6 நம்ம வாசிப்போம். இப்படி மீதியானியர்களே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். போதும், இவர்கள் மீதியானியரினாலே மிகவும் சிறுமை அடைந்தார்கள். இன்னைக்கு ஒருவேளை நீங்க போய்கொண்டிருக்கிற பாதையில மீதியானியர் நிமித்தமாக சிறுமையான ஒரு நிலையில நீங்க காணப்படுறீங்களா? நீங்க நன்றாய் வாழ்ந்திருந்த அந்த நாட்களை நினைத்து நினைத்து நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்களா? ஒரு காலத்துல நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தனே, என்னுடைய சம்பாத்தியம் எனக்கு நன்றாய் தங்கினதே, நான் வனாந்திர வாழ்க்கை இல்லாம செழிப்பாய் இருந்தனே என்று சொல்லி இன்றைக்கு சிறுமைக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற இந்த நிலைக்கு நேராக நீங்கள் இருக்கிறீர்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வனாந்திரம் வயல்வெளியாக மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோவேல் 2:25 சொல்லுகிறது, அவர் பட்சித்த வருஷங்களின் பலனை திரும்ப தருவாராம். ஒருவேளை பட்சித்த வருஷங்கள் பல இழப்புகளினாலே நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். அந்த இழப்பின் மிகுதியை நீங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. எப்பொழுது வனாந்திரம் வயல்வெளியாக மாறுமா? அதற்கு நமக்கு ஒன்று தேவையாக இருக்கிறது. நாம் வாசித்தோமையானால் ஏசாயா 32 அதிகாரம் 15 சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து நம்மேலே ஆவி ஊற்றப்படும் மட்டும் வனாந்திரமாக தான் இருக்கும். அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து என்ன ஊற்றப்பட வேண்டும் சொல்லுங்களேன்? பரிசுத்த ஆவி ஊற்றப்பட வேண்டும். நம்ம அனுதினம் நம்முடைய ஜெபத்தில் ஆண்டோடைய ஆவியை நம்ம கேட்டு ஜெபிக்கிறோமா? தேவ அபிஷேகம் என்னை நிரப்பட்டும் என்று நம்ம கேட்டு ஜெபிக்கிறோமா? என்னை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து உடைய ஆவி என் மேலே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாசிப்போமா 15 உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஹல்லேலூயா. வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக எப்பொழுது மாறும்? உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது மாறும். அந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் பெந்தைகோஸ்தே நாளிலே கூடினார்கள். அந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, அக்னிமயமான நாவுகள் எங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே, அப்படி அபிஷேகம் எங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே என்று ஜெபித்த போது அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட நாள் முதல் அவர்களுக்கு எந்த குறையும் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய ஊழியத்திலே அவர்களுக்கு எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நாம் வாசித்தோமேயானால் எத்தனையோ இடங்களிலே அவர்கள் நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள், கடத்தப்பட்டார்கள். எத்தனையோ இடங்களிலே பசி பட்டினியிலே அவர்கள் கிடந்தார்கள். ஆனாலும் ஊழிய பாதையிலே அவர்களுக்கு குறைவே இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதே தான் ஏசாயா 48 அதிகாரம் 21 நாம் வாசிக்கிறோம், அவர்கள் வனாந்திரங்களிலே நடந்தாலும் தாக விடா இருந்ததில்லை என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு ஒருவேளை வனாந்திரமான பாதையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்க
இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவாரானால் அந்த இடத்துல உங்களுக்கு தாகம் உண்டாகாது. என் ஆண்டவர் செழிப்பான ஒரு வயல் வெளியாக உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் கடந்து போகிற அந்த மீதியானிய பாதையை நான் கடக்கும்போது எனக்கு நீங்க பரிசுத்த ஆவியை தாங்கப்பா என்று கேளுங்க. ஹல்லேலூயா. கடைசியாக 2 நாளாக 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், எந்த மனுஷனானாலும் அவன் கர்த்தருடைய சமூகத்திலே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக பலனை பெறுகிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். நாம் கடந்து போகிற பாதை ஒருவேளை அசீரிய பாதையாக இருக்கலாம், அமலேக்கிய பாதையாக இருக்கலாம், மோவாபிய பாதையாக இருக்கலாம், மீதியானிய பாதையாக இருக்கலாம். இவைகள் எதுவாக இருந்தாலும் எந்த மனுஷனானாலும் அவனவனுடைய வழிகளுக்கு தக்க பலன் அளிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே ஆண்டவரே, நான் ஜெபத்திலே தரித்திருப்பேன், என்னோடு கூட ஒரு குழுவை நான் சேர்த்து கொள்ளுவேன், பரிசுத்த ஆவியை நான் அனுதினமும் கேட்பேன் ஆண்டவரே என்று கர்த்தரிடத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? அப்படியே கண்களை மூடுங்களேன். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, இன்னைக்கு ஒருவேளை நான் கடந்து போகிற பாதை ஆண்டவரே நிந்தனையான பாதை, சிறுமையான பாதை, மற்றவர்களை ஏளனம் செய்கிற பாதை, ஆண்டவரே பாவ செயல்களை நான் கடந்து போகிற பாதையாக இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றிலும் நான் என்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எனக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. என்னுடைய பரிசுத்தத்திலே நான் நிலைத்து நிற்க எனக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓட, அசுத்தமானதை தொடாதிருக்க எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பத்மு தீவிலே யோவான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவர் அவருக்கு காட்சி அளித்த போது கர்த்தரை குறித்து அவர் அந்த இடத்திலேயும் தன்னுடைய சிறுமையான நேரத்திலும், தான் அடிக்கப்படுகிற நேரத்திலும், தான் குற்றுயிராக தூக்கி எறியப்பட்ட நேரத்திலும் கர்த்தரை நோக்கி கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் நின்றவர். எனக்கு நீங்களும் நானுமே மாத்திரம் ஆண்டவரே, நானும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறதுக்கு ஆயத்தந்தான். ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. பிரயோஜனமானதை நீர் போதித்திருக்கிறீர். உம்முடைய வழியிலே நடத்த வேண்டும் என்று நீர் ஆண்டவரே என் பேரிலே வைத்திருக்கிற தீர்மானத்தின்படி நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் மீட்பராயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், பிரயோஜனமானதை போதித்து அவர் காட்டுகிற வழியிலே நடத்துகிற கர்த்தர் அவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிரயோஜனமானதை நாங்கள் சுதந்திரித்து கொண்டு நீர் காட்டுகிற பாதையிலே நாங்கள் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தாங்கி கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேள். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிச்சா?